வணக்கம். சிதைக்க உணவை மருந்து உணவு. இன்னைக்கு நம்ம டெய்லி யூஸ் பண்ற இஞ்சியை பத்தி பார்க்கலாம். இஞ்சிக்கு காயக்கல்பம் அப்படின்னு சித்தர்கள் சொல்றாங்க. இஞ்சி நம்ம யூஸ் பண்றதால என்னென்ன நன்மைகள் வரும், எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இஞ்சியை அகநஞ்சு புறநஞ்சு அப்படின்னு சித்தர்கள் சொல்லுவாங்க. அதாவது கடுக்காய்க்கு அகநஞ்சு. கடுக்காயை நம்ம யூஸ் பண்ணும்போது உள்ளார உள்ள விதையை நீக்கிட்டு தான் யூஸ் பண்ணணும். அது கடுக்காயோட நஞ்சு, அதை நீக்கிடணும். அப்போதான் அதோட முழு பழம் நமக்கு கிடைக்கும். இஞ்சியை யூஸ் பண்ணும்போது அதோட புறநஞ்சு, அதாவது மேலே உள்ள தோலை நீக்கிட்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும். அப்போதான் இஞ்சியோட முழு பழம் நமக்கு கிடைக்கும். இந்த இஞ்சி நம்மளோட வேர்வையையும் உமிழ்நீரையும் பெருக்கி கொடுக்கும். வேர்வையை பெருக்கி கொடுக்குது அப்படின்னாலே உடம்புல உள்ள தேவையற்ற பிரச்சனைகளை அந்த வேர்வை மூலிமா வெளியே தள்ளிடும். உமிழ்நீரை பெருக்கி கொடுக்கும்போது உமிழ்நீர் ரொம்ப ஜீரணத்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். வாயிலேயே பாதி நம்ம சாப்பிட்ற பொருட்கள் வாயிலேயே பாதி ஜீரணமாயிடும். நம்ம மெல்றதாலையும் அந்த உமிழ்நீரில் கலக்கிறதாலையும் கலந்து அது பாதி ஜீரணமாகி தான் உள்ளார போகும். இந்த உமிழ்நீர் சீராக சுரந்துக்கிட்டே வந்தாலே நல்ல நம்ம சாப்பிட்ற பொருட்கள் எல்லாத்தையுமே ஜீரணமாக்கக்கூடிய தன்மை இந்த உமிழ்நீருக்கு வந்தாலே அதே மாதிரி பசி தூண்டியாகவும் இருக்கிறதால இந்த உமிழ்நீர் சுரக்கிறது ரொம்ப முக்கியம். இது ரெண்டுமே இந்த இஞ்சி செஞ்சு கொடுக்கும். இஞ்சியை நம்ம வெளியே வச்சு தான் யூஸ் பண்ணணும். அப்போ இஞ்சியை வெளியே வச்சு அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற இஞ்சியில் நல்லா தோலெல்லாம் நீக்கிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக போட்டு தேனில் ஊற வைக்கணும். தேனில் குறைஞ்சது ஒரு 14ஆவது ஊற வச்சுட்டு அதுலேருந்து காலையில் ஒரு துண்டு, சாயந்தரம் ஒரு துண்டு, நைட்டு ஒரு துண்டு, இது மாதிரி ஒரு நாளைக்கு 2 துண்டுகள் நம்ம சாப்பிட்டுட்டே வந்தோம் அப்படின்னா அஜீரண கோளாறு முற்றிலுமா இருக்காது, வயிற்று பொறுமை இருக்காது, அப்புறம் பசி தூண்டியாகவும் இருக்கும். அதாவது நல்ல அப்படைட்டிஸ், நல்ல பசி தூண்டியா இது அமையும். இதே குழந்தைகளுக்கு அஜீரண கோளாறு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இஞ்சி நல்ல தொப்புல சுற்றி அவங்களுக்கு இஞ்சி சாப்பிட்டு பற்று போடணும். பற்று போட்டுட்டே வந்தாங்களே இந்த அஜீரண கோளாறு முற்றிலுமா நீங்கிடும். இதே ஜீரணம் ஆகலை, பசிக்கவே இல்லை, வயிற்று சாப்பிட்ட உடனே வாந்தி சென்சேஷன் இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா இதே மாதிரி தான் இஞ்சியை தொடர்ந்து நம்ம தேனில் ஊற வச்சு காலை மாலை சாப்பிட்டுட்டே வரலாம். இதே யுனானி மருத்துவத்தில் இந்த இஞ்சி நல்லா செத்தி தேனில் ஊற வச்சு அரைச்சிட்டு இதோட சேர்த்து ரோஜா குல்கந்துன்னு சொல்லுவாங்க. ரோசாவால், அதாவது நல்ல பன்னீர் ரோஸில் தேனில் கலந்து அதை குல்கந்து மாதிரி செய்து இது ரெண்டுத்தையும் சேர்த்து சாப்பிடுவாங்க. அதனால தான் இப்போ நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா பீடாவில் இந்த ரோஜா குல்கந்தையும் இஞ்சியும் தேனில் கலந்ததை வச்சு சாப்பிட்றாங்க. ஏன்னா சாப்பிட்ட அதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனோம், அதை சாப்பிட்ட நம்மளோட பிடிச்ச சாப்பாடெலாம் சாப்பிட்டோம், அது ஜீரணம் ஆகணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது இந்த பீடாவை, அதாவது பீடாங்கிறது வெத்திலையில் உள்ளார ரோஜா குல்கந்து இஞ்சி எல்லாமே தேனில் மிக்ஸ் பண்ணதை வச்சு கொடுப்பாங்க. இதை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கே போகிறோம், அதில் ஹெவி ஃபுட்ஸ் நிறையா இருக்கும். அந்த ஃபுட்ஸ் எல்லாம் நம்ம செரிக்கணுங்கிறதுக்காக தான் இது கடைசியில் இந்த வெற்றிலையோட சேர்த்து இந்த இஞ்சியும் ரோஜா குல்கந்தும் சேர்த்து கொடுப்பாங்க. இது யுனானி மருத்துவத்தில் ரொம்ப ஜீரணத்துக்கு ரொம்ப அதிகமாக பார்க்கப்படுது. இதே சித்த மருத்துவர்கள் இஞ்சியை தேனில் மட்டும்தான் ஊற வச்சு சாப்பிட சொல்கிறாங்க. ஏன்னா இஞ்சி மட்டும் தேனில் ஊற வச்சு நம்ம சாப்பிடும் போது ஒரு சிலருக்கு அது அந்த காரம் ஒத்துக்காரதில்லை. அதனால தான் யுனானி மருத்துவத்தில் இதை ரோஜா குல்கத்தோட சேர்த்து வச்சு சாப்பிட்றோம். இப்போ நம்ம சித்தர்கள் நம்ம இஞ்சி தொடர்ந்து, அதாவது இந்த இஞ்சி துண்டை தேனில் 48 நாள் ஊற வச்சு தொடர்ந்து சாப்பிட்டுட்டே பல வருடங்கள் சாப்பிட்டே இருந்தோம் அப்படின்னா நரை, திரை, மூப்பு இது 3மே வராது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்மளோட ஆயுட்காலம் ரொம்ப நாளைக்கு நீளும் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த நோயுமே அண்டாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அஜீரண கோளாறு மட்டும்தான், கேஸ்ட்ரிக் பிரச்சனை மட்டும்தான் நமக்கு மற்ற நோய்கள் வரத்துக்கு முதல் ஸ்டெப்பாக அமையும். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு கரெக்டாக செரிமானம் ஆகி 24 மணி நேரம் கழித்து அது நல்ல தேவையில்லாத சத்துக்கள் எல்லாம் மோஷனாக வரும்போது, தேவையுள்ள சத்துக்கள் உடம்புல சேரும்போது நமக்கு எந்த பிரச்சனையுமே இருக்கிறதில்ல, உடம்புக்கு எந்த நோயும் வர்றதில்ல. நோய் வராமல் இருக்கும் போதே நமக்கு ஆயுட்காலம் நீண்ட நாள் போயிட்டே இருக்கும். அதனால தான் சித்தர்கள் இஞ்சியை ஒரு காயக்கல்ப மருந்தாக பார்க்குறாங்க. ஸோ இந்த இஞ்சியை நம்ம யூஸ் பண்ணும்போது தோல் நீக்கிட்டு ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியே வச்சு நம்ம சமையல்லாம் சேர்த்துக்கிட்டே வரலாம். இஞ்சி சாரை வெறுசாக ஒரு சிலர் குடிப்பாங்க, அஜீரண கோளாறு வரக்கூடாதுன்னு. அது ஒரு சிலருக்கு நல்லா தொண்டை எரிச்சல் தொடர்ந்து செய்யும் போது நல்லா எரிய ஆரம்பிச்சிடும். அது மாதிரி செய்யாமல் இஞ்சி சாறு குடிக்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா இஞ்சி சாறு எடுத்து ஒரு டம்ளரில் வச்சுட்டு ஒரு 10-20 நிமிஷம் கழிச்சு கீழே செடிமெண்ட் ஆகிடும். அதை நீக்கிட்டு மேலே உள்ள தண்ணியை மட்டும்தான் இஞ்சி சாரை யூஸ் பண்ணும்போது குடிக்கலாம். இதே நம்ம தேனில் ஊற வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், இஞ்சிக்கு தேன் தான் அனுபானம். அனுபானம்ங்கிறது இஞ்சியோட பலனை அதிகரித்து கொடுக்கும். அதில் உள்ள கொஞ்சம் நஞ்சு நந்து ஒவ்வாமை கூட நஞ்சு எல்லாமே நீக்கி கொடுக்கும். அதனால தான் இஞ்சியை
தேனோட சேர்ந்து சாப்பிடும்போது அஜீரண கோளாறு முற்றிலுமாக நமக்கு இருக்கவே இருக்காது. இதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு நம்ம இஞ்சி டெய்லி நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஆரோக்கியமாக வாழ்வோம். வேறு எதை பற்றி பேசணும்னு நீங்கள் நினச்சாலும் சரி தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் சித்தாக்கார அணுகுங்க.